எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்த என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் அந்த குறிப்பிட்ட பீரியடில் அனுபவித்த அனுபவங்களை மக்களுக்கு விழிப்புணர்வாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த வீடியோவில் என்னுடைய கேள்விகளுக்கு பதிலாக அவருடைய அனுபவங்களை அவர் ஷேர் பண்ணுவார். ஸோ ஃபர்ஸ்ட்லி, கொரோனா வைரஸ் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் முதலாக எப்படி வந்துச்சு? வணக்கம், என் பேர் ஆகாஷ். நான் கடந்த சில நாட்களாக COVID-19 என்கிற வைரஸால் பாதிக்கப்பட்டு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் அட்மிட் ஆயிருந்தேன். ஸோ கொரோனா அது எனக்கு எப்படி வந்தது, யார் மூலம் வந்தது? ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பாவுக்கு தான் வீட்டில் கொரோனா வந்தது. அப்பாவுக்கு எப்படி வந்ததுன்னா, அப்பா வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பார்க்காங்க. ஸோ அப்பா டியூட்டி வெளியே போயிட்டு வருவாங்க. ஸோ அப்பா கொரோனா வீட்டில் காய்ச்சல் எடுத்துச்சு. ஸோ அப்பா முன்னெச்சரிக்கையாக ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் எடுத்தாங்க, COVID-19 டெஸ்ட். ஸோ டெஸ்ட் எடுத்து 2 days கழிச்சு ரிசல்ட் வரும்னு சொன்னாங்க. ஸோ அதேமாதிரி ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வந்தோடனே ரிசல்ட் பாசிட்டிவ் எங்கள் அப்பாவுக்கு. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த COVID-19 பேஷண்ட் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட நபர் வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் அனுப்புகிறாங்க. ஆம்புலன்ஸ் அனுப்பி அவங்களே வந்து இந்த பாதிக்கப்பட்ட நபரை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அங்கே வந்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வெளியே ஒரு குவாரண்டைன் ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. ஸ்டிக்கர் ஒட்டி அதில் என்ன போட்டுக்கணும், இந்த வீட்டில் கொரோனா இருக்கு அப்படி போட்டுட்டு 7 days யாரும் வெளியே போகிறது குவாரண்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ அது பெரிய ஸ்ட்ரீட் ஆச்சு, அந்த ஸ்ட்ரீட்டே பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோ அந்த இடத்துல வீட்டில் அந்த வீட்டை மட்டும் குவாரண்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் பேசிக்காக பண்ணுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக அந்த வீட்டில் மற்ற எல்லாரும் COVID-19 டெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதேமாதிரி நானும் என் தங்கச்சியும் அம்மா தங்கச்சி டெஸ்ட் எடுத்தோம். டெஸ்ட் எடுத்தப்பறம் 2 days கழிச்சு ரிசல்ட்னு சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணோம். எங்கள் அம்மாவுக்கு நெகட்டிவ், நெக்ஸ்ட் எனக்கு என் தங்கச்சிக்கு பாசிட்டிவ் வந்தது. ஸோ நாங்களும் அதேமாதிரி அட்மிட் ஆகிட்டோம் ஹாஸ்பிட்டலில் போய். ஓகே, ஃபைன். ஸோ உங்கள் வீட்டுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு கொரோனா வைரஸ் வந்திருக்கு, நீங்கள் கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒரு ஆளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிய வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? ஸோ மனநிலைன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் கொரோனா வந்து நியூஸில் பார்த்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ கொரோனா, இந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ கொரோனா, அங்கே இவ்வளோ டெத்து, இங்கே கேசஸ் இவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு இப்போ எங்கள் வீட்டிலே கொரோனான்னு சொல்லும்போது வீட்டில் பயந்தாங்க, ரொம்பவே பயந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் எடுத்தப்பறம் எங்கள் அப்பா வந்து வீட்டில் தனியாக இருக்க சொன்னாங்க. வீட்டுக்குள்ள மாஸ்க் யூஸ் பண்ணி யாருக்கையும் இன்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்க சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் எங்கள் அப்பா 2 days இருந்தாங்க. அப்பாவுக்கு ரிசல்ட் வந்தப்பறம் அப்பாவுக்கு பாசிட்டிவ்னு வந்துச்சு. ஸோ அப்பா அட்மிட் ஆகிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ நாங்களாம் டெஸ்ட் எடுத்தோம். ஸோ நாங்களாம் டெஸ்ட் எடுத்தப்பறம் எங்கள் 3 பேருமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வீட்டில் தனியாக இருக்க சொன்னாங்க. வீட்டில் 3 பேருமே தனி ரூமில் மாஸ்க் போட்டு இருக்க சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கலாம், ஏன்னா எங்களுக்கு ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. ஸோ நாங்கள் வந்து சேர்ந்தா இருந்தோம். ஆனால் செகண்ட் டே எனக்கு லேஸ் த்ரோட் பெயின் இருந்துச்சு. ஸோ நான் மட்டும் தனியாக இருந்தேன், தனி ரூமில் இருந்தேன். அம்மா தங்கச்சி சேர்ந்தா இருந்தாங்க. ஸோ ரிசல்ட் வந்தப்பறம் ரிசல்ட் வந்துச்சு 2 days கழிச்சு. ரிசல்ட்டில் எனக்கு என் தங்கச்சிக்கு பாசிட்டிவ், அம்மாவுக்கு நெகட்டிவ். அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க, சின்ன பிள்ளைக்கு தங்கச்சி கொரோனா வந்துருச்சேன்ட்டு. ஸோ அவளும் ரொம்ப பயந்துட்டாங்க, எனக்கு சிம்டம்ஸே இல்லை, எனக்கு எப்படி கொரோனா, நான் ஹாஸ்பிட்டல் வரல அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தா. எனக்கு வந்து த்ரோட் பெயின் இருந்துச்சு. ஸோ வந்து நான் வந்து பயப்படலாம், நான் எனக்கு சின்ன இதுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிதான் சொல்லிட்டேன். ஸோ நான் அட்மிட் ஆகிட்டேன், நானும் என் தங்கச்சி அட்மிட் ஆகிட்டோம். ஸோ அடுத்த அம்மா ரொம்ப பயந்தாங்க, சின்ன பிள்ளைங்க இப்படி இருக்க ஹாஸ்பிட்டல் இருக்க போகிறாங்க, எல்லா வீட்லையும் பயப்பட தான் எங்கள் வீட்டிலே பயந்தாங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு, உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கூட்டிகிட்டு போனாங்க, அந்த ப்ரொசீஜர் எப்படி இருந்துச்சு? ஸோ வந்து எனக்கு ரிசல்ட் வந்து அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு ரிசல்ட் இருந்துச்சு. 10:30 கிட்ட என்னை கூட்டு போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் ஒரு பில்டிங், அந்த பில்டிங்கில் வெயிட் பண்ண சொன்னாங்க, பில்டிங் வெளியே வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ என் கூட சேர்ந்து ஒரு 40-50 பேர் இருப்போம், கூட்டமாக நின்று இருந்தோம். எல்லாம் பக்கத்தில் சும்மா நின்று இருந்தோம், மாஸ்க் போட்டுருந்தோம். அதாவது மாதிரி பக்கத்தில் தான் நின்று இருந்தோம். ஸோ எல்லாருமே பக்கத்தில் கேட்டதுக்கு எல்லாருமே நாங்களும் பாசிட்டிவ் கேசஸ் எங்களை வர சொன்னாங்க, கூட்டு வந்திருக்காங்க ஆம்புலன்ஸில். ஸோ வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ நானும் கேட்டேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஒருத்தர் எவ்வளோ கூப்பிட்டு ECG எக்ஸ்ரே டெஸ்ட் எடுத்தாங்க. அது அப்படியே ஒரு 12 மணி ஆச்சு. நானும் இப்போ கூப்பிடுவாங்க பார்த்தேன், கூப்பிடவே இல்லை. கடைசி வரைக்கும் 3 மணி வரைக்கும் எங்களை வெயிட் பண்ண வச்சாங்க. 10:30 3 மணி வரைக்கும் சாப்பாடு கொடுக்கல. அந்த பில்டிங் வாசல்லே கேட்டதுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஸ்டாஃபும் இல்லை. இது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட சேர்ந்து வந்து அவங்க நிறைய பேர் இந்த டெஸ்ட் COVID-19 டெஸ்ட் இருக்கு வந்தவங்க எங்க கூட சேர்ந்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது நாங்களாம் COVID-19 பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் எங்களை உள்ள கூட்டு போகணும், அது வெயிட் பண்ண வச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ அதுக்கு தெரியாம எங்க கூட நின்று இருந்தாங்க. அங்க உள்ள ஸ்டாஃபோ டாக்டரோ யாருமே சொல்லல இப்படி இவங்கெல்லாம் பேஷண்ட்ஸ், இவங்க பக்கத்தில் போகாதீங்கன்ட்டு. சும்மா நாங்கள் கூட்டமாக நின்று இருந்தோம். ஸோ நாங்களாம் பேஷண்ட்ஸ், எங்க பக்கத்தில் வராதிங்க, தள்ளி இருந்துங்க, அந்த டெஸ்ட் இருக்குன்னு சொன்னோம். ஸோ அவங்களாம் பயந்துட்டாங்க, ஐயோன்ட்டு இப்படி அலட்சியமா இருக்காங்கன்ட்டு. ஸோ சாப்பாடு நாங்கள் 10:30 3 மணி வரைக்கும் சாப்பாடையும் கொடுக்கல யாருக்குமே. நாங்கள் வெளியே உட்காந்துட்டு இருக்கோம், அந்த பில்டிங் வெளியே வாசல்ல. சும்மா ஒரு சேர் கிடையாது, எதுவுமே கிடையாது. கீழே உட்காந்துட்டு இருந்தோம். எல்லாம் பேக் வச்சுக்கிட்டு, பிக் ஷாப்பர் வச்சுக்கிட்டு, எல்லாரும் வயசானவங்க, நானாச்சும் பரவாயில்ல, வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்களும் வாலண்டியர்ஸ் கொஞ்சம் பேர் சேர்ந்து இந்த வயசானவங்களும் சாப்பாடையும் கொடுத்தாங்க எங்களுக்கு எல்லாத்துக்கும். நாங்கள் சாப்பிட்டோம். அடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு தான் எங்களை வார்டு கூட்டு போனாங்க. அது வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். இதான் வந்து நான் அந்த ஹாஸ்பிட்டல் போனப்போ நடந்தது எனக்கு. ஓகே, சரி. ஓகே, இப்போ உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போயாச்சு. ஸோ உள்ளே அங்கே ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருந்துச்சு, அங்கே இருக்கிற சரௌண்டிங்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்களை ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னே என்ன மாதிரி கவனிக்க ஆரம்பித்தாங்க, உங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்தாங்க, ஸோ அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி எங்களை ஒரு 3 மணிக்கிட்ட வார்டு கூட்டு போனாங்க.
கொரோனாவான்னு தனியாக வச்சிருந்தோம். நிறைய பில்டிங் இருந்துச்சு. அதில் ஒரு நாங்கள் போனது ஒரு பில்டிங். அந்த பில்டிங் வந்து எங்கள் கூட ஒரு துணைக்கு ஒருத்தர் வந்தார். நாங்கள் 50 பேர் என் கூட சேர்ந்து அட்மிட் ஆக போகிறோங்க. ஸோ எங்களை செகண்ட் ஃப்ளோர் கூட்டு போனாங்க. அந்த பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோர் எப்படின்னா அந்த பில்டிங் எப்படி இருக்குன்னா ஸ்கூல் கிளாஸ் ரூம் மாதிரி பெரிய ஹாலாக இருக்கும். ஒவ்வொரு ஹால் சைஸை பொறுத்து அங்கே பெட் இருக்கும். இந்த ஹால் 30 பெட், 20 பெட், 25 பெட் அப்படி இருக்கும். ஸோ அங்கே எங்க கூட ஒருத்தர் வந்தால என்ன சொல்றாங்கன்னா, இங்கே பெட் ஃப்ரீ இருக்கும், போய் படுத்துக்கோங்க, நாங்கள் பிறகு வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து அங்கே சண்டை போட்டு பஸ் வர மாதிரி இந்த பெட்டு கிடைக்குமோ, அந்த சீட்டு அது சண்டை போட்டு ஒரு பெட்டு எல்லாம் ஆளுக்கு ஒரு பெட்டில் படுத்துட்டோம். போய் படுத்துட்டு நான் இருந்த ரூம்ல வந்து 30 பெட்டு, என் கூட சேர்ந்து 30 பேர் இருந்தாங்க. 29 பேர் இருந்தாங்க என் கூட சேர்ந்து, சேர்த்து 30 பேர். ஸோ அங்கே எப்படின்னா 30 பேருக்கு ஒரு 6 ஃபேனு, லைட் இருக்கும், டியூப் லைட் இருக்கும். ஸோ சார்ஜிங் போட்டு மொத்தமே 4 தான் இருக்கும். ஃபோன் சார்ஜ் போடுங்க, லைன்ல சார்ஜ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ஃப்ளோர்ல வந்து ஒரு 200 பேர், 250 பேர் இருப்போம். அவங்க மொத்தமே 10 பாத்ரூம் தான், லைன்ல பாத்ரூம் போகணும். ஸோ அடுத்து சோசியல் டிஸ்டன்சிங்கே கிடையாது. அங்கே எல்லாம் பக்கத்தில் எல்லாரும் பாத்ரூம் அங்கே எல்லாம் பக்கத்தில் இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து குடிக்க தண்ணி இல்லை. அங்கே குடிக்க தண்ணி வசதியே கிடையாது. அங்கே கிரவுண்ட் ஃப்ளோர்ல மட்டும் ஒரு வார்டில், அந்த வார்டு வந்து போலீஸ் தனியாக வார்டு வச்சிருக்காங்க, ஏதோ அவங்க கான்ஸ்டபிள் இந்த இன்ஸ்பெக்டர்லாம். ஸோ அந்த வார்டில் மட்டும் ஆரோ வாட்டர், அதுவும் சின்ன இவ்வளோ கேன் மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஆரோ வாட்டர். அங்கே மட்டும் தண்ணி பிடிக்க முடியும். ஸோ அங்கே போய் தண்ணி பிடிக்க முடிஞ்சோம். வயசானவங்களும் கீழே இறங்கி போக முடியாது. அதுவும் அவங்க தண்ணி லைன்ல நிற்கணும். அங்கே நாங்கள் மொத்தமே ஒரு 600 பேர் இருந்திருப்போம். 600 பேருக்கு சேர்த்தே மொத்தம் ஒரே ரூம்ல மட்டும் ஒரு குடிக்கிற தண்ணி, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி கிடையாது அங்கே. ஸோ அது மாதிரி சுடு தண்ணி, ஹாட் வாட்டர் கிடையாது. கெட்டில் இருக்கிறவங்க சுடு தண்ணி குடிச்சுக்குவாங்க, மற்றவங்க பச்சை தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. கொரோனாக்கு சுடு தண்ணி குடிச்சா அந்த த்ரோட்டில் இந்த இதெல்லாம் போகும்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே எதுவுமே ப்ராப்பராக எங்களுக்கு எதுவுமே தரல. ஸோ வேற இதான் அங்கே எப்படி இருந்துச்சு தான் ஃபெசிலிட்டிஸ் அவங்க எங்களுக்கு கொடுத்தது. ஓகே, ஸோ கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு அங்கே இருக்கிற அந்த பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஏதாச்சும் கொடுத்தாங்களா? அப்படி கொடுத்தா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க? அடுத்து ஃபெசிலிட்டிஸ்க்கு அடுத்து ட்ரீட்மெண்ட் என்ன கொடுத்தாங்கன்னா, ட்ரீட்மெண்ட்டே என்கிட்ட கேட்டால் ட்ரீட்மெண்ட் ஒன்றுமே கொடுக்கல, ட்ரீட்மெண்ட்டே இல்லை. ஏன்னா வந்து காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, அடுத்து 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் தருவாங்க, ஈவினிங் வந்து தருவாங்க, டீ தருவாங்க. அது போக டெய்லி ஈவினிங் 5 o'clock 5 மணிக்கு 2 நர்ஸ் வருவாங்க. 2 நர்ஸ் வந்து டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். என்ன டேப்லெட்ஸ்னா அசித்ரோமைசின் த்ரோட் பெயினுக்கு, பேராசிட்டமால், அடுத்து ஜிங்க் சல்ஃபேட்டு, அடுத்து ஏதோ 2 பாக்டீரியா டேப்லெட் தருவாங்க, அவ்வளோதான். 5 டேப்லெட். இதுவுமே இந்த டேப்லெட்டுமே ஃபர்ஸ்ட் 5 days தான் இருந்தாங்க, அடுத்த 5 days தரவே இல்லை. ஸோ சாப்பாடுமே பார்த்தீங்கன்னா வந்து காலையில் சாப்பாடு 9 மணிக்கு வரும், மத்தியானம் சாப்பாடு வந்து 2 மணிக்கு வரும், நைட்டு சாப்பாடு 9 மணிக்கு. ஸோ வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா பசி தாயிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கொஞ்ச நாள் பார்த்தாங்க சில பேர், இது இப்படி பண்றவங்க சாப்பாடு தர மாட்டேங்குன்னு சொன்னோடனே அவங்க வந்து ஃபுல்லா வெளியே கடையில வாங்கி வெளியே வரும். கீழே வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து இந்த கடைக்கார அந்த பார்சல் சர்வீஸ் தருவாங்க, நம்ம போய் கிளப்பி வாங்கிக்கலாம். அந்த வாட்ச்மேன் வாங்கி தருவோம். ஸோ இப்படி நிறைய காசு இருக்கவங்க நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ காசு இல்லாதவங்களாம் வழி இல்லாம இந்த சாப்பாடு 9 மணி நேரம் காத்திருந்து, மத்தியானம் 2 மணி நேரம் காத்திருந்து தான் சாப்பிட்டாங்க அவங்க பசியில. அடுத்து 11 மணிக்கு வந்து அவங்க வந்து ஒரு கிளாஸ் பால் தருவாங்க, வாழைப்பழம் தருவாங்க, அடுத்து ஒரு முட்டை தருவாங்க. ஸோ அடுத்து ஒரு மணிக்கிட்ட 1 மணிக்கிட்ட கசாயம் தருவாங்க. ஸோ இதான் எங்களுக்கு சாப்பாடு இருந்தாங்க, இதான் ட்ரீட்மெண்ட். எங்களுக்கு சாப்பாடுமே நல்ல சாப்பாடுமே எல்லாம் இட்லிலாம் காஞ்சி போய், சப்பாத்தி காஞ்சி போய் தான் இருந்துச்சு. ஸோ நானுமே அடுத்து முதல் 2 நாள் சாப்பிட்டேன், அடுத்து முடியாம நாங்களுமே வெளியே வாங்கி சாப்பிட்டோம். ஓகே, சரி. ஸோ ஓகே, இப்போ உள்ள நீங்க இருக்கிற அந்த டைம்ல உங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருந்துச்சு? அதாவது அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, உங்களை பராமரிக்கிறது, உங்களை கவனிச்சுக்கிறதுக்குன்னு அங்க சில ஸ்டாஃப்ஸ் அவங்க வந்துட்டு ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நர்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற வேற சில ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், உங்களை எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அடுத்து எங்களை கவனிச்ச ஸ்டாஃப் டாக்டர்ஸ் அப்படி கேட்டிங்கன்னா, டாக்டர் வந்து மொத்தமே நான் 10 நாள் அங்கே இருந்தேன், ஒரு 3 நாள் தான் வந்திருப்பார் டாக்டர். அது ஒரே ஒருத்தர். இந்த என் ஃப்ளோரில் 200 people இருப்பாங்க, 200 பேர். 200 பேருக்கு ஒரே ஒருத்தர் தான் வருவார். வந்து அந்த ரூமுக்கு வெளியே வாசல் இருந்துக்கிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு மூச்சு திணறல், தலை சுத்தல் இருக்கான்னு கேட்டுட்டு உடனே போயிடுவார். சளி இதெல்லாம் சொன்னா வந்து அவங்க இதெல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளோ டாக்டர் வந்து கேர் எடுக்கல. டாக்டரே வரலன்னு சொல்லலாம், 3 நாள் தான் வந்தாங்க. அது போக நர்ஸ், நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு வந்து நர்ஸ் மாத்திரை தருவாங்க 5 o'clock. அதுவும் நம்ம லைன்ல வாங்கிக்கணும். ஸோ அதுவுமே மொதல் 5 நாள் தான் வந்தாங்க, அடுத்து கடைசி 5 நாள் வரவே இல்லை மாத்திரை கொடுக்க. ஸோ இதை தவிர வந்து வேற ஸ்டாஃப்னா பாத்ரூம் கிளீனிங்கோ ரூம் கிளீனிங்கோ யாருமே வரல. அடுத்து நாங்கள் நிறைய பேர் சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நாளுக்கு மேலே தான் வந்து ரூம் கிளீன் பண்ணாங்க, பாத்ரூம்லாம் கிளீன் பண்ணாங்க. இதை தவிர டெய்லி வந்து நேம் லிஸ்ட் எடுத்துட்டு போவாங்க, இந்த ரூம்ல யாரெல்லாம் இருக்கணும், நேம் என்ன, எங்கேருந்து வரீங்கன்ட்டு ஒரு 3 பேர் வருவாங்க, நேம் லிஸ்ட் எடுத்துட்டு போவாங்க. இதுதான் ஸ்டாஃப். இது மட்டும் இல்லாமல் நான் ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கும்போது அங்கே உள்ள அந்த ஸ்டாஃப் என்ன சொன்னாங்கன்னா,
இது வர எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் காமிக்கிற மிஷின் உண்மையா என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, என்ன சொல்லி சும்மா ஏமாத்துறாங்கன்ட்டு. ஸோ அப்படிதான். ஆனால் இங்கே இருந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல் அப்படிதான் இருந்துச்சு. இது உண்மையா பொய்யா இந்த கொரோனா என்னன்னே தெரியல. இல்லை, உங்களுக்கு பாடியில் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு? ஹெல்த் வைஸ் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணீங்களா? ஹெல்த் வைஸ் நீங்கள் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கஷ்டமாக ஏதாச்சும் ஃபீல் பண்ணீங்களா? எனக்கு ஹெல்த் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் போனப்போ லேசாக த்ரோட் பெயின் இருந்துச்சு. ஸோ நான் போக போக கொரோனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்போ தான். ஸோ செகண்ட் டே தேர்ட் டேல ரொம்ப சிவியர் ஆகும், மூச்சு விட முடியாது, ரொம்ப ஆகும்னு நினச்சேன். ஆனால் நான் வந்து 10 நாளுமே எனக்கு ஒன்றுமே ஆகலை. ஃபர்ஸ்ட் டைம் த்ரோட் போயிட்டு இருந்துச்சு, அதுவுமே உடனே சரியாயிருச்சு. மற்ற 10 நாளுமே நான் எப்போ தான் இருந்தேன். சாதா காய்ச்சல் இருந்தால் கூட தலைவலிக்கும், உடம்பு டயர்டாக இருக்கும். ஆனால் எனக்கு கொரோனான்னு சொன்னாங்க, அப்படியே ஒரு இதுவுமே இல்லை. டாக்டர் இந்த நர்ஸை கேட்டதுக்கு இது வந்து ஏசிம்டமெட்டிக், இது சிம்டம்ஸே இருக்காது, சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கும், அதான் கொரோனா, சில பேஷண்ட்ஸ் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையா எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு 10 நாளுமே எனக்கு ஒன்றுமே ஆகலை. நான் நார்மலாக வீட்டில் இருக்கமா இருந்தேன். சாதா காய்ச்சல் இருந்தால் கூட தலைவலிக்கும், உடம்பு வலிக்கும். ஆனால் இது எனக்கு கொரோனான்னு சொன்னாங்க, அட்மிட் பண்ணாங்கன்னு. ஆனால் அப்படி எதுவுமே எனக்கு தோணலை. 10 நாளுமே ஜாலியாக இருந்தேன். நான் ஃபோன் பார்த்துக்கிட்டு புக்கு படிச்சுக்கிட்டு வீட்டில் இருக்க தான் இருந்தேன் நான் ஹாஸ்பிட்டலில். ஓகே, ஃபைன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களை சுற்றி இருந்த அந்த பேஷண்ட்ஸுக்கு, உங்களை சுற்றி நிறைய பேஷண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணாங்க? அவங்க என்ன மாதிரி மனநிலையில் இருந்தாங்க? அவங்களுடைய ரொட்டீன் என்ன மாதிரி இருந்துச்சு? அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க ஹெல்த் வைஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி என் கூட இருந்த மற்ற பேஷண்ட்ஸுமே யாருக்குமே ஒன்றும் இல்லை. நான் என் கூட என் ஃப்ளோரில் 200 பேர் இருந்திருப்பாங்க. 200 பேருக்குமே ஒன்றுமே இல்லை. 200 பேருமே என்னைய மாதிரி தான், சிம்டமே இல்லை யாருக்குமே. ஒரு 10லேருந்து 15 பேர் அப்படி வேணா, சில பேர் காய்ச்சல், தலைவலி இருக்கும், தொண்டை வலி இருக்கும். மற்றபடி மற்ற எல்லாருமே ஏசிம்டமெட்டிக் தான், அதாவது சிம்டம்ஸே இல்லை. ஜாலியாக இருந்தாங்க. அவங்க 10 நாளுமே எல்லாம் ஃபேமிலியோட இருந்தாங்களா. ஃபேமிலியோட சும்மா டூர் மாதிரி வந்து எல்லாம் முதல் நாள் சும்மா அமைதி இருந்தாங்க, போர் அடிச்சிட்டு இருந்துச்சாங்க. ஏன்னா ஃபோன் சார்ஜ் பண்ண முடியாது, ஃபோன் அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது, சார்ஜ் இருக்காது, டிவி எதுவுமே கிடையாது. அடுத்து 2 நாள் 3 நாள் போக போக அவங்க என்ன செய்யன்னு தெரியல. ஸோ அவங்க சீட்டு கட்டு வெளியேந்து வாங்கி சீட்டு கார்ட்ஸ் விளாண்டு அப்படி ஃபேமிலியோட சும்மா என்ஜாய் பண்ணிட்டு, யாருமே ட்ரீட்மெண்ட் மாதிரி அங்கே இல்லைண்ணா, சும்மா தான் இருந்தோம் நாங்கள் 10 நாளுமே. மற்ற பேஷண்ட்ஸ்க்குமே யாருக்குமே ஒன்றுமே இல்லை. இல்லை, என் கூட இருந்த எல்லாரும் மேக்ஸிமம் 40 to 60. அங்கேருந்து பேஷண்ட்ஸ் எல்லாமே 40 to 60 தான் மேக்ஸிமம். ஒரு சில பேர் வேணா 60க்கு மேலே இருப்பாங்க, அதுவே 40 கீழே ஒரு 20%. ஆனால் 60%, 60 to 70% வந்து 40 to 60 தான், அந்த வயசுல உள்ளவங்க தான். ஸோ யாருக்குமே ஒன்றுமே ஆகலை. ஆனால் வந்து இந்த ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மூச்சு திணறல் அப்படி இருக்கிறவங்க, மூச்சு வீசிங், சுகர் பேஷண்ட்ஸ் தனி வார்டில் வச்சிருந்தாங்க. அதுதான் ஒரு 20 பேர் இப்படி இருப்பாங்க நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு சரியா தெரியல. ஆனால் என் கூட இருந்த யாருக்குமே ஒன்றும் ஆகலை. எல்லாரும் இதே மாதிரி தான், சிம்டம்ஸ் இல்லை, நார்மலாக இருந்தாங்க. ஓகே, ஃபைன். நீங்கள் இப்போ ரெக்கவர் ஆகி வந்ததுக்கப்புறம், வீட்டுக்கு வந்தப்பறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? மனதளவுலையும் உடம்பு அளவுலையும் எந்த மாதிரி மாற்றங்கள் நீங்கள் அனுபவிச்சிங்க? ரெக்கவர் ஆகி நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெக்கவரி. நான் இப்போ ரெக்கவரியா இல்லாட்டி எனக்கு கொரோனா வந்துச்சா, இது மிகப்பெரிய டவுட். ஏன்னா நான் 10 நாள் அங்கே இருந்தேன். ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டேப்லெட்ஸ், இந்த சாப்பாடு தான். ஸோ நாங்களே தான் கவனிச்சிட்டோங்க. டாக்டர்ஸ் யாருமே வரல. நர்ஸு ஃபர்ஸ்ட் 5 days வந்தாங்க, அதுவும் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அடுத்த மீதி 5 days வரவே யாருமே வரல. எங்களை வந்து இந்த டாக்டர்ஸுமே 3 நாள் வந்தாங்க, ஒரே டாக்டர் தான். ஸோ எங்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டே போனோம்ல அட்மிஷன் அன்னைக்கு எங்களை விட்டுட்டு போனாங்க அந்த ரூம்ல. அடுத்து ஜெயில் மாதிரி தான் போட்டுட்டு போயிட்டாங்க. யாருமே ட்ரீட்மெண்ட் கொடுக்க வரல, ஒன்றும் பண்ணல, என்ன பண்றாங்கன்னு புரியல. ஸோ எங்களை 10 நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு அனுப்புனாங்க. இந்த வீட்டுக்கு அனுப்புனது வந்து எங்களை வந்து ஸ்வாப் டெஸ்டே எடுக்கல, எங்களுக்கு டெஸ்ட் எடுக்காம வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ ஸ்டில் ஆக்டிவா ரெக்கவரின்னு எங்களுக்கு தெரியல. ஸோ எங்களை வந்து 14 days வீட்டில் இருக்க சொன்னாங்க, வெளியே போகக்கூடாதான். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 10 நாளில் மேக்ஸிமம் க்யூரே இருக்கும். ஸோ அதான் நாங்கள் வந்து வீட்டுக்கு அனுப்புகிறோம், எங்கிட்ட அந்த டெஸ்டிங் அந்த டியூப் அவ்வளோ இல்லை, ஸோ வந்து டெஸ்ட் எடுக்க எல்லாத்துக்கும் டெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அங்கே உள்ள சில பேர் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, இந்த நிறைய பேரை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இவ்வளோ கேசஸ் பாசிட்டிவ்னு போட்டு அதை வச்சு பொலிட்டிஷியன்ஸ்லாம் ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்படி ஃபண்ட் வருது, ஸோ அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல. ஸோ இந்த நான் இப்போ ஸ்டில் ரெக்கவரி ஆயிருக்கேனா, ஸ்டில் கொரோனா எனக்கு இருக்கா இல்லையா எனக்கு தெரியல. உங்களுக்கு இருந்துச்சான்னு தெரியல எனக்கு. நான் ஹாஸ்பிட்டல் போனது எதுக்கு போனேன் எனக்கு தெரியாம இருக்கேன். ஸோ நான் படிச்ச நானே இப்படி என்னன்னு தெரியாம நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது இம்யூனிட்டி பவர் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் செய்யாது, ஸோ உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அதான் நீங்க வந்து ஒண்ணுமே சிம்டம்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ ஓரளவு படிச்சேன் நானே. இப்படி நான் படிக்காதவங்க அவங்களாம் எப்படி இருப்பாங்க? அவங்க எதுக்கு வந்தோன்னே தெரியாம அவங்களை பிடிச்சி கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் உட்கார வச்சு பார்த்தா அவங்க ஃபேமிலி எப்படி இருந்தவங்க தனியா வீட்டில். ஸோ அதுமாதிரி இப்போ வந்து அந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கேன். ஸோ ஈஸியாக வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ மற்ற வில்லேஜ் இருந்து கூட்டு வந்தாங்க ஆம்புலன்ஸ்ல போய், திரும்பி விட மாட்டாங்க, திரும்பி நம்ம தான் போகணும். அவங்க எப்படி போவாங்க அவங்க தெரியல. ஸோ நிறைய பேர் பஸ் வசதி கிடையாது, கூட்டு வரதுக்கு மட்டும் ஆம்புலன்ஸை கூட்டு வந்தாங்க. ஸோ இவங்க திரும்பி போற நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா பஸ் கிடையாது, ஆட்டோ கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க எப்படி போனாங்க கடைசி தெரியல எனக்கு.
ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். ஒரு கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இந்த சொசைட்டிக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸாக கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஸோ COVID-19 பேஷண்ட்டாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னோட அட்வைஸ் என்னன்னா, பயப்படாதீங்க. இப்போ எல்லாருமே சின்ன சின்ன காய்ச்சல் சளிக்கெல்லாம் கொரோனான்னு பயப்படுறாங்க. டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. டெஸ்ட் எடுக்க நல்லது தான், இன்னும் சேஃப்டி, ஒரு முன்னெச்சரிக்கை தான். ஆனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி வந்த எல்லா பேஷண்ட்ஸுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் அப்படி இருந்தவங்க, எங்களை ஒன்றும் கவனிக்கல. ஸோ அது ஒரு விதத்தில் நல்லது, ஆனால் ஒரு விதத்தில் தப்பு. ஏன்னா சில பேருக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும், வீசிங் இருக்கும், சுகர் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து மற்றவங்க சொல்கிறத கேட்டு ஹாஸ்பிட்டல் பார்க்காம வீட்லேயே சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க திடீர்னு ஏதாச்சும் ஆயிரும். ஸோ சொல்ல முடியாது, எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ ஹாஸ்பிட்டல் போங்க. ஆனால் வந்து இந்த நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போலாம் வந்து இந்த நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இந்த விட்டமின் சி டேப்லெட்டு, அந்த அசித்ரோமைசின், பேராஸ்டமால் டெய்லி சாப்பிடுதாங்க, அது வரக்கூடாதுன்ட்டு. ஸோ அப்படிலாம் சாப்பிடாதீங்க. நல்லா வீட்டிலே சாப்பிடுங்க, சுட சாப்பிடுங்க, சுடுதண்ணி குடிங்க. இதே போதும், கண்டிப்பாக இந்த கொரோனா உங்களுக்கு எதுவுமே வராது. ஸோ மேக்ஸிமம் வெளியே போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க. மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் இந்த கொரோனால இருந்து மீள முடியும். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தா எல்லா மக்களுமே எல்லா ஊர்லேயுமே பேக் டு நார்மல் தான், நார்மலாக தான் இருக்காங்க. எல்லாம் வெளியே போகிறாங்க, பசங்களுமே வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறாங்க, விளையாட போகிறாங்க, ஃபுட்பால், கிரிக்கெட்லாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் தவிர்த்துருங்க. நான் போயிட்டு வந்த அனுபவத்தை சொல்கிறேன். கொஞ்சம் இதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருந்து கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்சம் சில நாளில் இந்த கொரோனா வந்து முடிஞ்சுன்னு நம்புவோம். நன்றி. ஓகே, ரொம்ப 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 நன்றி. இதனால் மக்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள், ஆச்சரியமூட்டும் விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் கொரோனா வைரஸ் வரும்னு நினைக்கிறேன். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். கரோனா